supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரமில் உள்ள லா மைசன் சிட்ரான் இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிட்ரான் C3 ஏர்க்ராஸ் 7 சீட்டர் வேரியண்ட்டை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ எடுக்க தான் வந்திருக்கோம். இதில் நமக்கு ஃபுல் ஆப்ஷன் தான் கிடச்சிருக்கு 7 சீட்டர் மாடலில். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து மேனுவல் ப்ளஸ் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது கியர் பாக்ஸில். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வந்து 110 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as வந்து 190 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜென்ரேட் பண்ணுது. டார்க் கன்வெர்ட்டர் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் மட்டும் உங்களுக்கு வந்து 205 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு மேனுவல் வந்து 18.5 கிளைம் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்கில் வந்து 17.5 கிளைம் பண்ணுறாங்க ஏஆர்ஐ நார்ம்ஸ் படி. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. வெயிட் வந்து 1275 மார்க் பண்ணுறாங்க. அது போக உங்களுக்கு வந்து டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 215/60 or 117 கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏரோடைனமிக்கான விண்ட் ஸ்க்ரீன், நல்லா அப்ரைட்டான ஃப்ரண்ட் பேனட், அதில் நல்ல ஷார்ப் லைன்ஸோடு இருக்குது. அதில் டாப் போர்ஷனில் உங்களுக்கு டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே உங்களுக்கு குரோம் கிரில்லோட மேட்ச் ஆகி நீட்டாக இருக்குது. அந்த 2 ஆரோட சிட்ரான் லோகோ வந்து பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பம்பர்லே. அது கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு டைப் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க ஏர் டேம்ப்ஸில். அது பார்க்க ரொம்ப யூனிக்காக டீசெண்டாகவும் இருக்குது. பேஸில் வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் ஸ்கிட் பிளேட் வித் பம்பர் கார்டும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காருக்கு. 215/60 or 117 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் டிஸ்க் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் தான் இந்த காருக்கு. அதில் வீல் ஆர்ச் கிளாடிங்கும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது அந்த வீல் ஆர்ச் கிளாடிங். அது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாகவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. பாருங்கள், ஒரு பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வீல் ஆர்ச்சில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடியும் உங்களுக்கு பேஸில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. டோர்லேயும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன சின்ன கோம் ஸ்ட்ரைப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த சைடு ஓஆர்விஎம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுளாக இருக்குது. ஏப்பிள் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு பி பில்லரும் மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜான சி பில்லர், அங்கே ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸ் அதை ரேப் அரவுண்ட் பண்ணி ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த காருக்கு. நல்லா பெப்பியாக இருக்குது. நிறைய ஷார்ப் லைன்ஸ், கட் அண்ட் க்ரீசஸ் வந்து சைடு லுக்கில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப சங்கியாக இருக்குது. இது வந்து டியூவல் டோன்னால உங்களுக்கு ரூஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்டில் இருக்குது. அது இன்டிகிரேட்டட் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அவுட் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நார்மல் வெர்ஷன்ஸும் இருக்குது, டியூவல் டோன் கலர்ஸும் இருக்குது. நம்ம பார்க்குறது டியூவல் டோன் கலர்ஸ். அதில் சிங்கிளாக கொஞ்சம் க்ரூவ்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியர் ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் விண்ட் ஸ்க்ரீனில் டிஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ஃபீச்சர் பேக்டு காராகவே கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டெயில் லேம்ப்ஸ் வந்து எல்இடி டைப் தான் கொடுத்துருக்காங்க. C3ல என்ன மாதிரி எலமெண்ட் வருதோ அதே மாதிரி எலமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த 2 டெயில் லேம்ப்ஸையும் எல்இடி டெயில் லேம்ப்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு திக்கான பிளாக் ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் ஒரு ஸ்ட்ரைப் போகுது 2 டெயில் லேம்ப்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கு சென்டரில் சிட்ரான் லோகோ, அந்த சிட்ரான் பேட்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. C3 ஏர்க்ராஸ் பேட்ஜிங்கும் கீழே கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் தான். நெக்ஸ்ட் ஒரு லோவர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த கேமரா வந்து அவங்க நம்பர் பிளேட்டுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு இம்ப்ரெசிவான இடத்துல வச்சுருக்காங்க. அது போக இந்த ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் வித் ரிஃப்ளெக்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அது பக்காவாக இருக்குது, நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் பாருங்கள், ஒரு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. பக்காவாக இருக்குது. அந்த ரியர் ஸ்பேர் வீலும் வந்து உங்களுக்கு அந்த அண்டர் த பாடி தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. டூல் கிட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த பூட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் கார் மேக்கர்ஸ் நல்லா சங்கியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், டிரைவர் ஆம்ரெஸ்ட்டு, அது போக உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்டில் தான் கொடுத்துருக்காங்க இன்டீரியர்ஸ். நல்லா டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரீக்ளைனபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், இண்டிவிஜுவல் ஹெட் ரெஸ்ட் உட்பட எல்லாமே கொண்ட ஒரு பக்காவான ஸ்பேசியஸான கம்ஃபர்டபுள் அண்ட் டிரைவிங் அண்ட் கோ டிரைவிங் சீட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான ஃப்ரண்ட் சீட்ஸாக இருக்குது. அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டூயல் டோன் எஃபெக்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதோட ரியர் சீட்ஸ் ஸ்பேஸ் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ரியர் டோர்ஸும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சர் ஆர்ம் ரெஸ்ட் வித் அந்த கிராப் ஹேண்டில்ஸ் மாதிரி லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா டீசெண்டாக இருக்குது. அந்த டோர்
ஓப்பனிங் அந்த இது வந்து உங்களுக்கு குரோமில் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரியர் சீட்ஸ், அதில் 2 இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்டெகிரேட்டட் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க சென்டர் பேசஞ்சருக்கு. அதில் உங்களுக்கு ரூஃப் மவுண்டட் ஏசி அண்ட் கண்ட்ரோல்ஸோடு கொடுத்துருக்காங்க. அதனால் டீசெண்டான ஒரு ஃபீச்சர் தான். நல்ல ஸ்பேஷியஸான கேபினாக இருக்குது ரியர்லையுமே. பாருங்கள், அந்த சென்டர் கன்சோல் ஒரு 10.2 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு மேனுவல் ஏசி ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ரியர் ஏசி ஈவெண்ட்ஸ் வந்து ரூஃபில் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு தனி இண்டிவிஜுவல் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு சென்டரில் ஒரு கப் ஹோல்டர்ஸ், அது கீழே வந்து சார்ஜிங் போடுற கொடுத்துருக்காங்க. நல்ல லெக் ரூம், ஹெட் ரூம் கொண்ட ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபின்னே சொல்லலாம். C3 ஏர்க்ராஃப்ட் 7 சீட்டருக்கு. நெக்ஸ்ட் இதோட இன்டீரியர்ஸ், அதோட டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சென்டர் கன்சோலில் ஒரு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் காப்லே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 10.2 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் GPS நேவிகேஷனோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் தான். நல்லா சங்கியான ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கன்சோல் அந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது கீழே மேனுவல் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் கண்ட்ரோல்ஸோட சார்ஜர்ஸ், மொபைல் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அந்த கியர் பாக்ஸோட நாப் வந்து உங்களுக்கு லெதர் ராப்டாக இருக்குது. இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக தனியாக ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு. ஃபிக்ஸ்ட் ஆம்ரெஸ்ட் இல்லாமல் கப் ஹோல்டர் சென்டரில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபோனுக்கு இருக்க ட்ரே கொடுத்துருக்காங்க. மேனுவல் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு வந்து இந்த காரில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட வந்து ஃபுல் ஆப்ஷனில் ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா டீசெண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் தான். நல்லா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல், அதுவும் பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட தேர்ட் ரோ என்ட்ரி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதோட ஸ்பேஸும் பார்க்கலாம். இந்த செகண்ட் ரோவில் இந்த லெஃப்ட் சைட் சீட் நீங்கள் ஃபுல்லாக டம்பிள் பண்ணிக்கலாம். டம்பிள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பேஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே தேர்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லெக் ரூம் தான். நெக்ஸ்ட் அதில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது, சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு அந்த அங்கே ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹெட் ரூம் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது, டாலாக இருக்குது. ப்ளஸ் இது டீனேஜர்ஸ் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். பட் கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா லோக்கல் டிரைவ்ஸ்க்கு நல்லாயிருக்கும். கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸும் ரியரில் கொடுத்துருக்காங்க. நல்லா டீசெண்டான ஒரு ஃபீச்சர் தான். இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் மாடல் வந்து 12 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து 18 lakhs வரைக்கும் இருக்குது. இதோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பாருங்கள், பூட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு 3 ரோஸும் அப்படி ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன பேக்ஸ் வைக்கிறது தான் இடம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பூட்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஏதாவது 50-50 ஃபோல்டபுளாக இருக்குது தேர்ட் ரோ சீட்ஸ், அதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 444 லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஜென்ரேட் ஆகும். அது போக இதோட பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ், ABS, EBD, ஹில் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.